பின்ன அப்பா வந்துட்டாரா? அவர் கிடக்குறாரு. இங்க வந்து கொலை. டேய், என்னச்சு போங்கடா. டேய் நீங்கடா. டேய், ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? చెప్పురా, ஏன் ஸ்கூலுக்கு போல? தலைவலி. தலைவலியா? ఇక్కడ చూడరా. తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు. తెలుగులో చెప్పు முடியாது, தமிழ்ல தான் చెప్పుவேன். ஒரே, நானா தெலுங்கு வாடுறா? எங்க அம்மா தமிழ் தானே, நான் தமிழ் தான் பேசுவேன். இனிமே என்கிட்ட பேசாத. அம்மா கடையில இருக்கு, அங்க போய் பேசிக்கோ. ஏண்டா, உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்ல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்லி பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டே. பேசுடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல ஒண்ணே இருக்கட்டும்னு அவசரமா அவனை கொடுத்துட்டாரு. அது தேவடிச்சாடு. ரெண்டாவதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன். சொல்லி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாயில்தான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு, தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். ஏய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நீயே தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க, ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னா 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி, அது என் வீக்னஸ். அதையே திருத்தி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இவன் வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே, அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி உங்க கையில நீட்ட வேண்டியதானே? அது கூட சாமட்டியால பாக்கெட் எடுக்கற பெருசா. இருங்க, நீங்க 2 பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதம் கூட வாங்க மாட்டேன், அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டுங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை விட்டு. இதுதான் கௌரவம்னு நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே. வாய் மூடிக்கிட்டே ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. வீராசாமி, நீ என்ன பண்ற? மேல போய் அங்க இருக்கிறவங்கள 4 சாத்தி கீழே அனுப்பு. மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஓமன். இல்ல சார், மேல ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ, என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ, வெறும் குச்சியை மட்டும் நம்ம எப்படி சார் போறது? நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு. போலீஸ்ல ஒரு தைரியம் வேண்டாமையா? போயா. சார், ஒரு நல்ல ஐடியா. என்ன? இந்த கண்ணீர் பூ குண்ட ஜன்னல் வெளியே வீசணும்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாம். கண்ணீர் பூ வீசணும்னு எனக்கு தெரியாதா? அது கொண்டு வரல உன்ன போய் சொல்றது. என்ன சார், கண்ணீர் பூ கொண்டு வரலங்கிறதுக்காக என்ன பலிகடை ஆக்க பாக்குறீங்களா? Come on, obey the order. உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி முன்னால முந்திக்கிட்டு போசணும். ஏன் பாவா, நீங்க தான் ஹெட் கான்ஸ்டபிள் ஆச்சே. இவனுங்க 2 பேரும் தடிமாடு மாதிரி இருக்கானுங்களே, எவனையாச்சும் முன்னால அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல? யார் இவனுங்களா? மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் இவனுக்கு முன்னால போயிடுவானுங்க. மத்தபடி இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு என்ன முன்னால மாட்டி விட்டுருவானுங்க. இது பாருங்க பாவா, எனக்கு உங்க உடம்புதான் முக்கியம். நீங்க வேணா வேலையை ராஜினாமா பண்ணுங்க. நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டுக்கடை ஓபன் பண்ணிக்கிறேன். புட்டுக்கடையா? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா புட்டு சுடுவா. அச்சோ, நல்ல வருமானம் வரும். அச்சோ, வேண்டாம். இன்னும் எவ்வளவு தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஒத்தரம் கொடுத்தே சரி பண்ணிக்கலாம். ஒரு பழக்கடை போதும், புட்டுக்கடை வேண்டவே வேண்டாம். வீராசாமி வரட்டும். எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லேவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடரானிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்க. நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயன. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா இழிச்சவாயன். நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் நின்னாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடியை தாக்கும் போது நாம சுத்தி வளர்த்து பிடிச்சிடலாம்ல? கரெக்டுங்க. எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா, லோப்ரா டியூட்டிக்கு போகலையடா? லோப்ரா மாட்டாடுச்சு. டியூட்டிக்கு போறேன்னு போனானே. அம்மா, ஸ்டேஷன்ல இருந்து யாராவது வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு. நில்லுடா, என்ன எதுன்னு விவரம் சொல்லுடா. என்ன எதுனால கேட்டிருக்காத. வீராசாமி வெளியூர் போயிருக்கா, இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு. கதவை எந்த காரணம் கொண்டு திறக்காத. நீ பாட்டுக்கு கதை தாள் போடுற, கடை பாத்துக்கிறது ஆள வேண்டாம். உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா, வரட்டும். ஏன் பொண்டாட்டி தானே, பரவாயில்ல, சௌரியமா இருக்கு, விடு. குட் மார்னிங் கேட்டையா? எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்தை சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள்.
எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரி இறங்குச்சு. என்ன எகிறல, என்ன ஜம்பிங்க. சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுடா. மிஸ்டர் வீராசாமி, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே. நல்லா இரு. வரம்பா. என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா, ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? யாரு? நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. ஐயோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போது ஏதாவது 9 மணி. ஆஞ்சநேயரே, தப்பு பண்ணிட்டியே. ஆளம் தெரியாம காலை வச்சிட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உத்தியோகத்துக்கே உழ வச்சிட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் குத்தம் சொல்றீங்க. உனக்கு தெரியாது, அனுமார் சில நேரத்துல குரங்கு புத்தியை காமிச்சிரும். வா. சாரி சார். சார், நான் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன்? ஐயோ, அது இல்ல சார். நான் சொல்ல வந்தது புரியுதுப்பா. அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நீ சும்மா விளையாட்டுக்கு அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அவளும் உன்ன மாதிரி பொறுப்பானவதான். உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? இந்தம்மா. அம்மா, ஏனோதம்மா, நீ మనవడు వచ్చేస్తాడమ్మా. ஏய், வீடு வந்து சரிங்க போ. நான் உனக்கு லாலிபாப் வாங்கிட்டு வரேன் போ. சரி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் போடா. சரி. பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறான். அதான் எனக்கு புரியல. என்னடா ரெட்டலை காமிக்கிற? என்ன குழந்தை 2 அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி? நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிரிப்பு கட்டினீங்க. இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாரு. நான் சிரிப்பு கட்டினேன். அவங்க சொன்ன நீங்களும் சொல்லிடுவீங்களா? நீ போட்டோ படி வாடகைங்க. ஏய், உனக்கு இவர் மட்டும் தான் அப்பா? இல்ல, எனக்கு 2 அப்பா. ஐயோ. 2 அப்பா. 2 அப்பா. 2 அப்பா. சும்மா இருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவன் 2 அப்பானா நீங்க கிக்கிக்கின்னு சிரிக்கிறீங்களா? இல்ல சின்ன பாப்பு, there is a matter. இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் இன்சைட். சரி, ஓகே. இன்னொரு 1 ஹவர்ல நான் வந்துடுறேன். இந்த வெயில இந்த காய்கறி கூடையோட எப்படிடா வீட்டுக்கு போய் சேரதேன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்டே. என்னடா பாக்குறேன்? வண்டி ஏறா போலாம். இத பாருமா, டியூட்டி நேரத்துல கவர்மெண்ட் வண்டியில் நீ ஏற தப்பு. இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போ. ஏவிட்டா நீ கவர்மெண்ட் நீ டியூட்டி, நான் கண்டி நீ கவர்மெண்ட் டியூட்டி எக்வட்ரா படா. இத பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். ஏற. ஆமா ஆமா.
என் பையன் கொய்யா மரத்துல இருந்து கீழே விழுந்து கால் ஏதோ ஆயிப்போச்சு. வெறும் சுளுக்கா இல்ல எலும்பு ஏதாவது முறிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். டேய், நீ பாட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு அவசரமா ஓடிடாதே. பின்னாடி காய்கறி எல்லாம் இருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு போ. நான் வரேன். சாரி பாவா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே போகணும். வாங்க ரூமுக்கு போலாம். நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வர்றேன். என்ன பாவா ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணாடி வேற காணோம். ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன். ஜீப்ல வந்ததுனால தலை கலைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சரி வாங்க ரூமுக்கு போ. சரி சரி கோச்சுக்கு வேணாம். ரூமுக்கு வேணா மத்தியானம் போலாம். இப்ப வந்துட்டீங்க. நான் உங்களுக்காக ஆசையா புட்டு சுட்டு வச்சிருக்கேன். அதாவது சாப்பிட்டு போங்களா? இத பாரு, இந்த புட்டு சாப்பிடுங்க. இத பாரு, இப்ப நீ என்ன மரியாதையா போகவில்லை, எங்கிட்ட அடிக்குவ. நீங்க என் பாபாவே இல்ல, வேற யாரும் மாதிரி தெரியுது. யூசுவலா எனக்கு தான் கோவம் வரும். நான் தான் எதையாவது எடுத்து வீசுவேன். இன்னைக்கு நீங்க 2 வாட்டி கை வாங்கிட்டீங்க. என்னாச்சு? இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சு நடந்து. புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி இருக்கு பாவா புட்டு? டாப். புட்டு விஷயத்துல உன் கைப்புக்கும் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப்பு, நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பா? நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி போடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க? சின்ன பாப்பு என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கையை தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் வாங்குனீங்க. அதை மீறி நான் ஃபோர்ஸ் பண்ணி சின்ன பீஸ் வாயில வச்சேன். ஐயோ, அதுக்கு நீங்க சுட்டரிக்கிற மாதிரி பாத்தீங்க. ஐயோ, என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? இத பாரு, நேத்து எனக்கு உனக்கு சண்டை. அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்த உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க. இதுக்கு முன்னால வேற கோட்டை வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ, கரெக்ட் சின்ன பாப்பு. யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாபா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு చెప్తున్నావు? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடச்சி வாய மூடு. ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாபா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சக்கபாய் கதையெல்லாம் சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள் தடத்துல நான் உளறிட்டேன். அதுக்காக அதையே நீ நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி. அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வரமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது? நான் இங்க இருக்கேன், என் பையன் எவனை பார்த்து அப்பாக்குறேன்? ஏண்டா, உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்கு 2 அப்பான்னு சொல்றேன்? ஐயோ, என்னாச்சு சின்ன பாப்பா? அச்சோ, என்னம்மா சொல்றேன்? வெறும் புட்டு மட்டும் தானே ஊட்டி விட்டதா சொல்றேன்? இல்லம்மா, அது வேற இது வேற. கற்புக்கும் புட்டுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்ல. இல்ல பாபா, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஐயோ, சின்ன பாப்பு கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து இந்த புட்டு சமாச்சாரத்தை விட்டு. இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானே, அதுவும் ஏன் போஸ்ட் இருக்கானே, அவனை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல. கரெக்ட் பாபா, உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துதான். இப்ப நீங்க நேரா ஆபீஸ் போறீங்க, அவனுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவன் என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிறீங்க. என்ன சார், ஆபீஸ்க்கு இன்னைக்கு தான் புதுசா வந்த மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது, அதான் பார்த்தேன். நீ போ.
நான் தாங்க பேசுறேன். நான் தானே? அட நான் தாங்க. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசலாம், போன்ல பேச வேண்டாம் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இங்க மேட்டர் தலை போற சமாச்சாரம். யார் தலை போற சமாச்சாரம்? நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஐபி வீட்ல மைக்க ஃபிக்ஸ் பண்ணி கார்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். 24ஆம் தேதி ஏர்போர்ட்ல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை உங்களை வச்சே கடத்த போறாங்க. ஐயோ, என்ன வச்சேவா? ஹலோ ஹலோ ஹலோ, చెప్పరా? గోయిందా 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 గోయిందా. வாங்க வாங்க சின்ன பாப்பு, கொஞ்சம் கிடறா. என்ன பாவா? மை வைஃப் சின்ன பாப்பு, மை சன் బంగారు నాయుడు, మై డాటర్ అమ్ములు. చిన్న పాప ఇది ఎవరు తెలుసా? కమిషనర్ డాటర్. வணக்கம். ஸ்கவுண்டல். யார பார்த்து கேக்குறீங்க? உன்னை பார்த்தாண்டா. எங்க சொல்ல போ. ஸ்டூபிட். யூ ப்ளடி சீட். இது பாருமா, நீ கமிஷனர் பொண்ணா இருக்கலாம், ஆறு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக ஒரு ஆம்பளைய பொண்டாட்டி முன்னால மரியாதையில எப்படி பேசுவ? I also know English. பாப்பாவா? Yes, you are correct only, but ஒரு அயோக்கியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்கிறேன். பாவா, what nonsense is talking? yes, that is what I am not. Also எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேன் புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்போ உடக்க மாதிரி கழுத்தை நீட்டியே, அது புரியல? அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூன்னு சொல்லி கண்ணடிச்சனே, அது உனக்கு புரியல? கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் ஃப்ளவர் பொக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே, அதுவும் உனக்கு புரியல? இருங்க இருங்க, இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே, அது மட்டும் தானே? வேற எதுவும் பலான தப்பு நடந்துடலையே? வாய முடியா, நான் மாடர்ன் டைப் தான். ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவில்ல. கல்யாணமாகி 2 புள்ள பெத்தாச்சு. இந்த அம்மா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க. பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா? தெளிவா புரியுது பாவா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லேன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது. களியோ கம்மச்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையை சொல்லிடுங்க பாவா. ஓகே, தேங்க்யூ. இத பாருங்க, நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன திட்டினது கூட 100க்கு 100 கரெக்ட். ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல. இத பாரு, நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க. எனக்கு நாமம் போடாத, புரியுதா? என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான். நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க. என்னங்க, கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்க. கமிஷனர் பொண்ணுன்னா கொக்கா என்ன? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. 2 பேருமே கிட்ட வராதீங்க. வந்தீங்க சுட்டுருவேன். மேடம், நான் ஒரிஜினல், இவன் தான் டூப்ளிகேட். அது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு சோப்லாங்கி. சோப்லாங்கியா? ஆமா. இவ்வளவு நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவர் நல்லவர்னு தான் தோணுது. போச்சுடா. நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு. அச்சோ, காதல் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. இத பாருங்க மேடம், இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி. உங்களை மயக்கிற மாதிரி ஏதோ கதை சொல்லிட்டான். தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க. நோ மிஸ்டர் டூப்ளிகேட், உங்க ஒரிஜினல் பேர் என்ன? சொல்றானே. இல்ல, அவங்க தானே கேட்டாங்க. ராமு. How sweet. இத பாரு, இந்த ஆள் சம்சார வாசலே உட்கார்ந்து இருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு. நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைக்கு ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. ஓகே. நான் உங்க பாபாவை என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட் நான் ஃபைட், அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாபா ரொம்ப முரட்டுத்தனமான கேரக்டர். என்னது? என் பாபா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டு போறாரு. இருங்க இருங்க இருங்க. என்ன? இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வெச்சுக்கங்க. மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபா அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. 2 நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சரண்டர் ஆகிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாபா, என்ன பாபா வந்த வேஷத்திலே போறீங்க? அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க.
உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன். ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய் சீக்கிரம் சமையலுக்கு போய் மிளகாத்தூள் எடுத்து வர. ஏயா இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போன, இன்னைக்கு ஃபைட் அடிக்கிற. இன்னைக்கு என்ன அடிச்சது? வரட்டும் மிளகாத்தூள் வரட்டும் பாக்குறேன். என்னம்மா அப்பா மாதிரி இருக்குற? ஆயிடு. இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. என்னம்மா ஏண்டா உன் பேர் என்னடா? ஸ்டூபிட். எங்க அம்மா சீக்கிரச்சு இந்த அம்மா அப்படி கொஞ்சம் கொடுமா. அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுமா.